தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு 50,000-ஐ தாண்டி உள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 50,000-ஐ தாண்டி உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 2,174 பேருக்கு புதிதாக வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 576ஆக அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 48 பேர் நோய் தொற்றுக்கு உயிரிழந்துள்ளனர். 25 வயதுக்குட்பட்ட 3 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். இணை நோய் இல்லாத 10 பேர் பலியாகி இருப்பதாக சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 133 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த மாதம் இதுவரை, அதாவது 17 நாட்களில் 416 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழப்பு விகிதம் 1.14% உள்ளது. இதுவரை 50,193 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 27,624 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். குணமடைந்தோர் சதவிகிதம் 55.03% இருக்கிறது. சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 35,000-ஐ கடந்துள்ளது. ஒரே நாளில் 1,276 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 461ஆக அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 39 பேர் வைரஸ் தொற்றால் பலியாகியுள்ளனர். உயிரிழப்பு விகிதம் என்பது சென்னையில் 1.29% உள்ளது. தமிழகத்துடன் ஒப்பிடுகையில் பாதிப்பு விகிதம் 70.83% இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 162 பேரும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 90 பேரும், கடலூர் மாவட்டத்தில் 77 பேரும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 70 பேரும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 61 பேரும் ஒரே நாளில் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர்.